சிங்கம் மற்றும் ஆடு. ஒரு மலைப்பகுதியில் ஒரு சிங்கம் மற்றும் ஆடுகள் வாழ்ந்தன. அந்த மலைப்பகுதியில் ஒரு சின்ன குளம் இருந்தது. அனைத்து விலங்குகளும் அந்த குளத்தில்தான் தங்களின் தாகத்தை தீர்த்து கொண்டன. ஒரு நாள் ஆடுகள் கூட்டத்தோடு தாகத்தை தீர்த்து கொள்ள குளத்துக்குச் சென்றது. சிங்கமும் தாகமாக இருந்ததால் அதுவும் அதே குளத்துக்குச் சென்றது. அங்கு சென்ற சிங்கம் ஆடுகளை பார்த்தது. சிங்கம் தன்னுடைய சக்தி மற்றும் பலத்தை நினைத்து ஆடுகளை பயமுறுத்தியது. நீங்கள் இங்கே வந்து என்னை எதிர்த்து நீரை குடிக்க முடியாது. நான் இந்த குளத்தின் ராஜா. எல்லோரும் உடனே இங்கிருந்து உடனே வெளியேறுங்கள். இல்லை என்றால் உங்களை கடித்து இரையாக்கி விடுவேன் என்று சிங்கம் மிரட்டலுடன் கர்ஜித்தது. கூட்டத்தில் ஒரு ஆடு அசராமல் அமைதியாக சிங்கத்தை எதிர்த்து சொன்னது, நாம் இருவரும் இங்கே தாகத்தை தீர்க்கத்தான் வந்தோம். நீர் அனைவருக்கும் உரியது. சுயநலமாக யோசிக்காதீர். நீரை அனைவரும் பகிர்ந்து கொள்வதுதான் நல்லது. இந்த உலகில் அனைத்து உயிர்களும் உயிர் வாழ நீர் மிக முக்கியமானது. நாம் நீரை சமமாக பகிர்ந்து பருக வேண்டும். அதுவே நாம் அனைவருக்கும் நல்லது. சிந்தித்து பாருங்கள் அரசே என்று ஆடு கூறியது. ஆடு கூறிய வார்த்தைகள் சிங்கத்தை யோசிக்க செய்தது. சிங்கம் தன் தவறை உணர்ந்தது. இவ்வளவு நாளும் கர்வத்துடன் தன்னையும் தன் இனத்தையுமே நினைத்திருந்த சிங்கம் இனிமேல் மலைப்பகுதி அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். நாம் ஒன்று கூடி நீரை பருகுவோம் என்று முடிவு செய்தது. சிங்கம் தனது தவறை உணர்ந்து ஆடிடம் மன்னிப்பு கேட்டது. நீ சொன்னது சரி. நாம் அனைவரும் இந்த உலகில் சமம். நாம் ஒன்றாக இணைந்து மழைப்பகுதியை பாதுகாப்போம் என்றது. இதன் பிறகு அந்த மலைப்பகுதி அனைத்து விலங்குகளுக்கும் சமமானதாக இருந்தது. விலங்குகள் ஒன்று கூடி ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன. நெறி: சக மனிதர்களுடன் சமமாக நடந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஒற்றுமை மற்றும் பகிர்வு நாம் அனைவருக்கும் நல்லது.